गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतपरक्षारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதிகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கந்தசஷ்டி விரதம் நம்ம 6 நாள் விரதங்களை நம்ம பூர்த்தி பண்ணியிருப்போம். காசி யாத்திரை இன்னையிலிருந்து இந்த காசி யாத்திரை 3 நாளைக்கு இருக்குது. நிறையா பேர் இதில் பங்கேற்றுருக்கீங்க. இந்த காசி யாத்திரை ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பைரவர் கோயிலில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது நம்மளுடைய ஜாதக கர்மா, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம அந்த இடத்துல உணர முடியும். அந்த பைரவர் கோயிலில் நம்மளால் உணர முடியும். அவ்வளோ பெரிய மாற்றங்கள் கொடுத்தது இந்த காசி யாத்திரை. நிறையா பேருக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் தந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த ப்ரீமியமான யாத்திரை இன்னிலேருந்து 3 நாளைக்கு ரொம்ப அழகாக நடக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுபடை வீடு. இந்த ஆறுபடை வீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அவங்க டீட்டெயில் தருவாங்க. அந்த டீட்டெயில் நீங்கள் புக் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 10/11/2024 குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் காலை 7:53 வரை, பின்பு சதயம். இன்றைய திதி நவமி மாலை 4:59 வரை, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 7:53 வரை புனர்பூசம், பின்பு பூச நட்சத்திரம் கடகராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு நவமி. இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து நாளைக்கு சாயந்தரம் 4:59 வரைக்கும் இருக்குது நவமி. ஸோ அஷ்டமி நவமியில் நம்ம பெருசாக சில முக்கிய காரியங்கள்லாம் எடுத்து பண்ண மாட்டோம். அது உங்களுக்கே தெரியும். நிறைய விடாத உழைப்பு, நிறையா நான் உழைப்பு போட்டேன் சார், பட் எனக்கு பெனிஃபிட்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய நான் சில கோயில்களில் பார்க்கும்போது பார்க்குறேன். சார் கடை ஆரம்பித்தேன் சார், பெருசாக ஓடலை சார். நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், பூஜையெல்லாம் பண்ண எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துருக்க, பட் எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. இந்த மாதிரி சொன்னவங்க நிறையா பேர். ஸோ இதில் என்ன இருக்குது, இதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிம்பிள். அந்த கிரகமும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அது பேர் யுஜ்ஜுன்னு பேர். கிரகமும் யோகமும் ஒன்று சேர்ந்ததுன்னா யுஜ்ஜுன்னு பேர். அந்த யுஜ்ஜுனா சேர்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த சேர்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இது கணவன் மனைவியோட ஜாதகத்தில், மாமனார் மருமகனுடைய ஜாதகத்தில், மாமியார் மருமகளுடைய ஜாதகத்தில், குழந்தை அம்மாவுடைய ஜாதகத்தில், அண்ணன் தம்பியுடைய ஜாதகத்தில், அக்கா தம்பியுடைய ஜாதகத்தில், அண்ணன் தங்கச்சியுடைய ஜாதகத்தில், இதெல்லாம் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அப்போ தான் அந்த ஒற்றுமைகள். சில அண்ணன் தம்பிகளே பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்ப்போம். சில அக்கா தங்கச்சியை சண்டை போட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மாதிரிலாம் ஏன் இருக்குன்னா அந்த ராசி ரீதியாக, நட்சத்திர ரீதியாக, அந்த பாவக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பகை, நீசம், இது போன்ற விஷயங்கள் தான் அதோடைய பிரதான காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம ஒரு அற்புதமான இதை ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வியாபாரத்துக்கு நல்ல பலன் கொடுக்கறதுக்கு உண்டான ஆன்மீக தகவல் பிரசித்தியாக நம்ம பார்க்க போகிறோம். நான் இடையில ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அதாவது அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு சயின்ஸு சப்ஜெக்ட் சம்மந்தமான ஒரு கான்ஃபரன்ஸ் எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி இருந்துட்டுருக்கு. நல்லது கெட்டது. ஒரு நல்லது இருக்கக்கூடிய விஷயத்துலேயே இன்னொன்று கெட்டதும் இருக்குது. கெட்டதில் இருக்கிறதுலேயே இன்னொன்று நல்லதும் இருக்குது. ஸோ இந்த நல்லது கெட்டது இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. செல்ஃபோனில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கம்ப்யூட்டரில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இதே போன்று எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இதுதான் நம்மளுடைய லைஃப், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் கடவுள் படைத்த படைப்பு. இப்படி தான் நம்ம இந்த இதில் நீச்சல் அடித்து ஆகணும், நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அந்த ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப 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 கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மையாகவே அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது அவர் சொன்னது சப்ஜெக்ட் ரீதியாக சொன்னார். ஆனால் அவர் சொன்ன சப்ஜெக்ட் ரீதியாங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்க ஒரு சப்ஜெக்ட் அப்படி தான்.
நிறைய பேர் இந்த தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, சார் எனக்கு எல்லாமே ஓகே சார், ஃபேமிலியெல்லாம் ஓகே சார், எல்லாம் ஓகே, தொழில் இதுதான் சார் பாதிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா செயின் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. இது பாதிச்சுன்னா இது பாதிக்குது, இது பாதிச்சுன்னா இது பாதிக்குது, பணம் சம்மந்தமாக இருந்தால் கடன் பாதிக்குது. ஸோ இது எல்லாமே ஜோதிடத்தில் ரொம்ப அழகான கனெக்டிவிட்டி இருந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு கால்குலேஷனாக நான் வந்து பார்க்க முடியுது. அதனால தான் இந்த ஜோதிட சப்ஜெக்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் இன்ன வரைக்கும் இந்த டிவியில் ப்ரோக்ராமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நிகழ்ச்சிகள்லாம் நான் வந்து இந்த ஜோதிட சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். அப்பாயின்மெண்ட்லேயும் நான் நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது இதெல்லாம் ஒரு பெரிய கனெக்டிவிட்டியாக நமக்கு தெரியும் பொழுது இது பாதிக்குது, அதனால் இது அடுத்தது பாதிக்குது, இது பாதிக்குது, இதில் கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்ல முடியுது. ஸோ நம்மளுடைய லைஃப்பில் ஒரே ஒரு சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் நீங்கள் அஸ்ட்ராலஜியை கேளுங்க. அதன் மூலமாக நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை எனக்கு தெரிவிச்சுட்டு, இன்றைக்கி 4 நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்பு பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டோம். 12 ராசி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிக்கு உண்டான பலாபலன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சந்திரனுடைய நிலை, மற்ற கிரகங்களுடைய காரகத்துவம். ஒருத்தருக்கு பணம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து வேலை தொழில் சம்மந்தமானது இருக்கும், ஒருத்தருக்கு திருமணம், இது போன்ற நிறையா இருக்கும் இல்லையா. அப்போ இந்த கிரகங்களுடைய காரகத்துவத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் சந்திரனுடைய நிலையை வைத்து சந்திரன்லேருந்து இந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த மாதிரி பார்த்து தான் இந்த கால்குலேட் பண்ணி தான் இதை பலாபலன்களாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு உண்டான ராசி பலன் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த பேசுகிறதன் மூலமாக நிறையா காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும். ஆனால் இந்த பேசுகிறதுலே ஒரு தடங்கள் இருக்கே அப்படிங்கிறத உணர முடியும். தடங்களாக இந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து நடக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் ரெஃபர் பண்ணி விட்டுருப்பாங்க. உங்களுக்கு ரெஃபர் பண்ணி விட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது இவங்க வந்து கோச்சிப்பாங்க, நான் தானே ரெஃபர் பண்ணேன், என்கிட்ட சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களில் இந்த கான்வர்சேஷனில் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிறது, இல்லை வித்தியாசமாக புரிஞ்சுக்கிறது, இல்லை உங்களுடைய மைண்டை அவங்க புரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய மைண்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது அம்மா பையன், கணவன் மனைவி, நண்பர்கள்கிட்ட, சொந்த பந்தங்கள்கிட்ட அந்த வேர்பலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துகிட்டு இருக்கும். பட் ஆனாலும் நான் நினச்சது அங்கே புரிய வைக்கணும், சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை வந்து நிறைவேற்றக்கூடிய நாள். நீங்கள் நினச்சது நடக்கும், அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். ஸ்டேஷனரி சம்மந்தமாக, புக்கு சம்மந்தமாக, லெக்சரர் சம்மந்தமாக, காலேஜ் சம்மந்தமான இருந்துருக்க வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ரொஃபஸராக இருந்துருக்க ஒரு பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கவங்க, எஜுகேஷனல் சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கவங்க, டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த தடங்கள்லேருந்து ஒரு மாறுதல் வந்து உங்களுக்கு தெரியும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய விஷயங்களுக்காக நீங்கள் நகருவீங்க. இன்றைக்கா இந்த ஐடியாவா இது வந்து ஃபெயிலியர், அதனால் இந்த ஐடியா விட்டு நெக்ஸ்ட்டு A-B இதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு விஷயத்தை நோக்கி நகரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கும். எமோஷ்னலாக நிறைய விஷயங்களில் அடிபட்டங்காட்டி சில இதை நினைக்கும் பொழுது மனசில் அப்படி பதட்டமும் பயமும் அப்பப்போ வந்து போகும். பிரயாணங்களில் இன்றைக்கி குறித்த நேரத்தில் சில காரியங்கள் பண்ண முடியாது, கொஞ்சம் லேட்டாகி தான் சில காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துட்டு. நான் சொன்னது புரியுதா இல்லையான்னு நான் கேட்கல, நீங்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்களில் அப்படி கேட்டுன்னு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கும். அவருக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். யாருக்கு? மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, திருமண காரியங்கள் கைகூடி வருங்க. பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றி பெறும். ரொம்ப பிடித்தவங்ககிட்ட சில விஷயங்கள் எடுத்து சொல்வீங்க. அன்பானவர்களை, பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் நம்ம வேலையை விட்டுட்டு சில நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவோம். ஸோ பெரிய நண்பர்கள், பெரிய அறிஞர்கள்லாம் சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு மனசில் எது பிடிக்கிறதோ அதை பண்ணுங்கள். ஆனால் நான் வேலையை விட்டுட்டு என்டர்டெயினாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சினிமா பார்க்கறது பிடிக்குன்னு வைங்களேன். நான் வந்து எப்போவுமே காலையில் ஒரு ஷோ, சாயந்தரம் ஒரு ஷோ, மத்தியானம் ஒரு ஷோ. அந்த படம் எடுத்தவங்களே அதை ரசிக்க மாட்டாங்க. அப்படிலாம் போகாதீங்க, காசு தான், ஆனாலும் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக வாரத்தில் ஒரு நாள், இல்லை மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்தை பண்ணலாம். ஆனால் எப்போவுமே நான் அந்த காரியத்தை பண்ணுறேன்னு சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தர் வந்து அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, காலையில் எழுந்திரிப்பார், நேராக மாலுக்கு போவார். ஃபஸ்ட்டு இந்த மால் முடிப்பார், அடுத்தது இன்னொரு மால் போவார், அடுத்து இன்னொரு மால் போவார். இதுதாங்க இவருக்கு
இந்த பையனுக்கு வந்து வேலை அப்படின்னா அந்த பையன் சொல்கிறது எனக்கு மால் போனால் எனக்கு ரொம்ப பிடிக்குது, பிகாஸ் எனக்கு எதாவது பர்ச்சேஸ் பண்ண எனக்கு பிடிக்குது. டெய்லி அவங்க அம்மா அப்பாட்ட போய் காசு கேட்குறது, ஒரு நாள் கொடுக்கலன்னா ரொம்ப சங்கடப்படுறது. ஸோ இதுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அதுக்கு அவர் வந்து அடிக்ட் ஆகிட்டார், அதுலேருந்து வெளியில் வர முடியல. பாருங்கள், ஜாதகம் பார்க்குறதுக்கு என்ன விஷயத்துக்காக வராங்க பார்த்தீங்களா? அப்போ இது கூட ஒரு அடிக்ஷனாக அவங்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு சந்தோஷம், ஒரு என்டர்டெயின், இது ஓகே, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஓகே. விளையாட்டு எப்போவுமே வினையாகும்னு சொல்லுவாங்க. எல்லா நேரத்துலையும் விளையாடக்கூடாது, எல்லா நேரத்துலையும் ஜோக் பண்ணக்கூடாது, எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இடம், பொருள், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ரிஷபராசி நேயர்களே. மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். அப்பா நான் பட்ட பாடு ஒன்றும் சொல்லி மாறல அப்படின்னு நிறைய வருத்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு போயிடும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம்லாம் வெற்றி பிரயாணமாக மாறும். கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏதேனும் இடம் வாங்குறதை பற்றி நிறைய யோசிப்பீங்க, இடத்த பற்றி நிறைய யோசிப்பீங்க, நிறைய பணத்தை பற்றி சிந்திப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி பணம் கூட வரத்துக்குண்டான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புலேருந்து பணம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். கூட வேலை செய்கிறவங்கனால உங்களுக்கு ஏதேனும் ஒரு காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நேர்மையாக இருக்கிறவங்களை கண்டாலே கொஞ்சம் பிடிக்கும், இவங்க கரெக்டாக இருக்காங்க, பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் பார்த்துட்டுனா இங்கேயும் பேசி அங்கேயும் பேசி அங்கேயும் பேசி இங்கேயும் பேசி நிறைய அதை அப்படி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். வேறு வழி இல்லை, இப்படி தான் இருந்தாகணும்னு அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினத்தில் இருப்பீங்க. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சுப விரயமாக பண்ணிக்கோங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் சொந்த இடத்துக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதன் மூலமாக பணவரவுகளும் ஏற்படுறதுக்குண்டான நல்ல நாள். ஆர்மி, நேவியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிரமமான வேலை சார் இது, நான் வந்து ரயில்வே துறையில் இருந்துட்டுருக்கேன் சார், நான் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் இருந்துட்டுருக்கேன், ரொம்ப சிரமமான வேலை சார், இட்ஸ் வெரி ஹார்ட் யூனோ. டவர்லெலாம் ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து யாராலும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒர்க். அந்த கண்ணாடி இருக்கும், கண்ணாடியை வளைக்கிறது, இந்த மாதிரி மோல்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பிளாஸ்டிக்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ரொம்ப சிரமமான ஒர்க் சார். இது வந்து இதுக்கு இந்த பணம் வந்து வர்த்தே கிடையாது, பிகாஸ் இது அவ்வளோ கஷ்டமான வேலை. அந்த மாதிரி வேலையை கூட ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்தி நல்ல பேர் கிடைக்கிறதுக்குள்ள அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, கடகராசி நண்பர்களுக்கு சார் எங்கே சார் நிம்மதி, அதாவது எல்லா பணத்தை தேடி ஓடுறேன்னு என்ன சொல்கிறாங்க, கிடையாது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வீடை வாங்கணும்னு நினச்சிட்டு இப்படி ஓடிட்டுருக்கேன், அதுவும் கிடையாது. நான் வந்து சேர்த்து வைக்கணும்னு ஓடிட்டுருக்கேன், அதுவும் கிடையாது. எனக்கு பேராசைன்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. எனக்காக எதுவுமே கிடையாது சார். என் குழந்தைகளுக்காக, என்னோடய வீட்டுக்காக, என் மனைவிக்காக, என்னுடைய கணவருக்காக, என்னுடைய அம்மாக்காக, அப்பாக்காக, இதுக்காக தான் சார் நான் ஓடின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்கெங்கே கெட்ட பேர் வருதோ அத்தனையும் சரி வந்தால் வந்துட்டு போகுது, இவா இப்படி சொன்னால் சொல்லிட்டு போகிறா, அவளுடைய எண்ணத்தில் நான் அப்படி தெரிகிறேன்னா லெட் இட் பி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை எடுத்து செயல்படுவீங்க. அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யார்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை நகர்த்தணும் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் சில சிரமங்கள்லாம் இருந்துருக்கும், அதெல்லாம் தாண்டி வருவீங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. என்னுடைய கணிப்பு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா, மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. யாராவது மற்றவங்களை பற்றி எடுத்து ஃபோனில் சொன்னாங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு ஓ ஹா அப்படியா அப்படி கூட கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி பேசினால்தான் இப்படி ஆகிடுதுன்னு அவங்க வந்து மாறிடுவாங்க. அதனால் யாரையும் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் குறை சொல்லி கேட்டு அதை ரசிக்கிறதோ இல்லை அதுக்கு என்டர்டெயின் பண்ணுறதோ தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். வண்டி வாகனம் வேகமாக ஓட்ட வேண்டாம். அதே சமயத்தில் பழைய விஷயங்கள் எடுத்து பேசுகிறதை தவிர்த்துக்க நல்லது. சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உடந்து ஆஹா ஆரம்பிச்சுடுது அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து சாரின்னு கேட்டுக்கிறது கூட தப்பு கிடையாது. இன்றைய தினத்தில் கடகராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு அமோகமான நாளுங்க. திருமண காரியம் கூடி வரும், நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடம் வாங்கும்போது, வீடு வாங்கும்பொழுது இந்த இட சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும்போது கவனமாக தேவை. கோபத்தில் ஏதாவது சொல்லிடுறது அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய அக்கறைக்காக தான் சில பேர் பேசுவாங்க. ஏன் வரலன்னு கேட்டால் அது அக்கறை, சாப்பிட்டேலான்னு கேட்டால் அது அக்கறை, எப்போ வருவீங்கன்னு கேட்டால் அது அக்கறை. இதெல்லாம் ஓகே தான். என்ன இப்போ பார்த்தாலும் இதை கேட்டுட்டு இருக்க, என்ன விஷயத்துக்கு அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கோச்சுக்காதீங்க. அதே சமயத்தில் குவாரி, மைன்ஸு, மிகப்பெரிய ஜெம் ஸ்டோன்ஸு,
மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, கோல்டு சம்மந்தமாக, தங்கம் சம்மந்தமாக, வெள்ளி சம்மந்தமான காஸ்ட்லியான பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் காஸ்ட்லியான பொருட்கள் எடுத்து விற்பனை பண்ணுறவங்க அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அற்புத பலன்களை தரும். இருப்பினும் சில விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போய் சம்பாதிச்சு அதில் மேல் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைய தினத்தில். கன்னிராசி நேயர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க. முடியலை அப்படின்னு சொல்ல விஷயத்தை நீங்கள் போய் நின்று அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். புது வேலை, புது இடம், புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி லீவு சார், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ரெஸ்ட்டுன்னு சொல்லுவே இல்லைனா ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். அப்படியே ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன், அப்படியே யூடியூப்பில் பார்ப்பேன், அப்படியே எதை பார்ப்பா கண்ணு தான் வலிக்குது என்னன்னு தெரியல. அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரியுது, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம தேர்ந்தெடுக்கணும் தான் ஃபஸ்ட்டு யோசித்தோம். ஆனால் அதே மாறிடுது. அதனால் இந்த ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களே, மாற்றங்கள் நிறைய மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. பேசாமல் எனக்கு டைம் ஜேர்னி மட்டும் இருந்ததுன்னு வைங்களேன், அப்படி போய் நான் என்னென்ன மாற்றுவேன் தெரியுமா, அதெல்லாம் சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். இதெல்லாம் லைஃப்பில் மாற்றணும்னு நினச்சிட்டு தான் கடவுள் எனக்கு ஒரு வரத்தை கொடுக்க மாட்டாரான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய இயற்கையான இடங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான ஒரு ஆசை இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு போன்ற இடங்கள், பிடித்தமான உணவுகளை எடுத்து சாப்பிட்றது, வாங்கி சாப்பிட்றது, இல்லை உங்களுக்கு அனுகூலத்தை இருக்கும். சில இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சு சொல்லுவேன், சில இதெல்லாம் சொல்லாமல் அப்படியே அந்த காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். சின்ன சுட்டி தினத்தெல்லாம் இந்த தினத்தில் பண்ணுவீங்க. சைக்கிள் கடை வச்சுட்டுருக்கோம், ஷோரூம் வச்சுட்டுருக்கிறவங்க, கார் கடை வச்சுட்டுருக்கிறவங்க, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டுருக்கவங்க, இன்றைக்கி பணம் சம்மந்தமான விஷயங்களில் லீவாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஒரு இடத்துல எனக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். துளாராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். கூடுமான வரைக்கும் முதலீடு சம்மந்தமான விஷயங்களை பற்றி எதிர்பார்ப்பீங்க. குடும்பத்தில் எல்லாத்தையும் வந்து சந்தோஷம் கொடுக்கணும், எல்லாத்துட்டையும் ஒரே மாதிரி பேசணும் அப்படிலாம் முடியாது. ஏன்னா அவள் என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாலோ சேம் அதே மாதிரி தான் நானும் இருப்பேன். சும்மா எல்லா இடத்துலையும் இறங்கி போகிறது நான் என்ன, அதெல்லாம் கிடையாது. அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. கொஞ்சம் திட்டவட்டமாக தான் எல்லாம் பேசுவீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அப்பாற்பட்டு முதல்ல என்ன மதிக்கணும், நான் மற்றவாளை மதிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க. அதெல்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடியதா. குழந்தைய பார்த்தா டப்புன்னு இவ்வளோ கோவப்படுறதில்ல, குழந்தையில பார்த்தா அப்படியே டக்குன்னு மாறி யாராவது வீட்டுக்கு சொந்தக்கார வருவா, இப்போ தான் வராங்க, ஐயோ ராமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வரவேற்பேல், சிரிப்பேல், பேசுவேல், காலையில் அந்த டென்ஷன், கோபம், சண்டை எல்லாம் போய்டும். உடம்பை பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் நிறைய இருக்கும். நம்ம உடம்பு முந்தி மாதிரி இல்லை, வீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் அப்படி யோசிப்பீங்க. விருச்சிக ராசி நேயர்களே, தனுசு ராசி நண்பர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்களுக்கு அருமையாக இருக்குங்க. கையெழுத்து போடும்போது கவனம் தேவை. ஏதாவது இட சம்பந்தமான விஷயம் நடக்கலைங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்ல. ஒன்று இது நடக்கலை, வேலை நடக்கலை, இவங்க நடக்கலை, இது நடக்கலை, அது நடக்கலை, என் லைஃப்பில் எனக்கு சந்தோஷம், நிம்மதி, எனக்கு வந்து பாசம் வைக்கல, இதெல்லாம் இந்த நடக்கலைங்கிற இல்லைங்கிற விஷயம், நடக்கலைங்கிற விஷயத்தை பற்றி நினச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது இன்றைய தினம். அதே அப்படியே ஜொருன்னு ஓடிகிட்டே இருக்கும். அது அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்கள் மற்றவர்களை சந்தித்து மற்றவங்ககிட்ட அதை எடுத்து சொல்கிற வரைக்கும் அதை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பீங்க. சொல்லி தான் என்ன காரியம் நடக்கும்போது ஒன்றும் கிடையாது. அவர்கள் திருப்பி அடுத்த வாட்டி நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துவாங்க. இல்லை இப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவீங்க. அதுக்கு சொல்லாமே இருக்கலாம். பெட்டர். நீங்கள் வந்து உங்களுடைய மனசை தேர்த்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தனுசு ராசி நேயர்கள் வாகனத்தில் வேகமாக போக வேண்டாம். பிரயாணத்தில் கவனம் தேவை. இடம், பேச்சு, ஆரோக்கியம், இந்த 3 விஷயத்தில் நீங்கள் கேர் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை தரும். மகர ராசி நேயர்களே, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு மாப்பா சண்டை போடுவேன், என்னையா இது, நான் ஒன்றுமே அப்படி பேசலை, ஏன் நான் அப்படி நான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல வரதுக்குள்ளேயே மற்றவங்க பேசிகிட்டே இருப்பா. பேசாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுதான். சரி பார்த்தேன், ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னது தான் கரெக்ட், ரைட், ஆமாம் உங்கள் மேலே தப்பே இருக்காது. பட் ஆனால் அக்செப்ட் பண்ணுவீங்க. என்னடா கொடுமை இதுன்னு பல நேரங்களில் பல நாட்களில் யோசிப்பீங்க. எஸ் ஆர் நோ? எஸ்.
இந்த மாதிரி யோசிப்பீங்க. சரி, இந்த அனுபவம் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும்லன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களும் சில நேரங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்க. அதனால் பெருசாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிரும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டிசைனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, ரீசர்ச்சில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளுங்க. ரொம்ப நாள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க திரும்பியும் ஒரு லீவ் கிடைக்காத, ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. யூ வில் கெட் அ ரைட் டைம். கவலைப்படாதீங்க. நல்லபடியாக காரியங்கள் நடக்கும். திருமண காரியங்கள்லாம் வெற்றி பெறும். முயற்சி பலன்களை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் இந்த காரியம் பண்ணலாமா வேண்டாமா? எஸ் ஆர் நோ? நான் பார்த்துக்கிறேன். நோ, அதெல்லாம் நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காரியத்தை சரி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு போய் எல்லாத்தையும் என் தலையில் சுமந்தா நான் எப்படி தான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன், இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் வேண்டாமா? என்ன இது? இப்படியெல்லாம் சில நேரங்களில் நீங்களே ஃபஸ்ட்டு இப்படி சொல்லிவிட்டு அப்புறம் மாற்றி சொல்கிறது. இந்த கர்மாங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் கர்மா சொல்ல, சின்ன சின்ன விஷயங்களே வாட் யூ ஆர் டூயிங் இட் ரிஃப்ளெக்ட். அப்படி ஜம்ப் பண்ணி இன்றைக்கி நம்ம பண்ணுறது அப்படியே அப்படி ஜம்ப் பண்ணி இந்த இடத்துல எப்படி ஹை ஜம்ப் இருக்கோ அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை ஏற்றுக்கிறேன்னா உங்களால் முடியும்னா எஸ் சொல்லுங்கள், இல்லைன்னா நோ சொல்லிடுங்க, அவ்வளோதான். இவங்க பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம எமோஷன் ஆகணும்னா அதுதான் கொஞ்சம். அதனால் ஃப்ரீயாக விடுங்க. குடும்பத்தில் இருக்கிறவாட்ட யதார்த்தமாக பேசுங்க. வேலை வாய்ப்பு இப்படி இருக்கா, சரி பரவாயில்ல, இதையும் சமாளிப்பேன்னு சொல்லுங்க. எத்தனையோ சமாளிச்சிட்டிங்க, ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது. அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சு, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னொரு இடத்துக்கு போகும். இன்னொரு இடத்துக்கு அது போகும். சொல்லுவாங்க பெரியவங்க, செவுத்துக்கு கூட காது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைய தினத்தில் கும்பராசி நேயர்கள். மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? வெற்றி உண்டு. விரயங்கள்லாம் இருக்கும். இந்த விரயங்கள்லாம் பார்க்காமையா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்? எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார், என்ன சார் இது லைஃபு அப்படிங்கிற சில அப்படியே விரக்தியான பேச்சு கூட ஒரு 10 நிமிஷம் தான் அப்படி இருக்கும், 11 நிமிஷம். இதெல்லாம் சரி, இதெல்லாம் பார்த்து தானே ஆகணும். இதில் தான் நீங்கள் எப்போவுமே இருக்கணும். ஸோ கம் ஃபார்வர்ட், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதனால் முயற்சி வெற்றியை தரும். ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, லெக்சராக இருந்த ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய தொழில் நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, ஒரு கஷ்டமான வேலைகளை எடுத்து செயல்படுத்துகிறவங்களுக்கு கூட அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். என்னென்னா, ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை நான் சொல்கிறத நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த தொழிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிளானட். அந்த கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகமும் ரெண்டுமே சிங்க் ஆனாதான், அந்த ரெண்டுமே ரெண்டுமே சேர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த தொழிலில் ஒரு பண வரவுகள், திருப்தி, நிம்மதி கூடும். சில பேர் வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கே எனக்கு நிம்மதி இல்லை, என் நேரம் மாதம் லோன் கட்டணும், அதனால் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த தொழில் பண்ணுறேன், ஆனால் பெருசாக யாரும் மதிக்கிறது இல்லை, எனக்கே பிடிக்கிறது இல்லை, போங்க நான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? இதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை உண்மையை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு அஸ்ட்ராலஜரை, இதை பற்றி தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர்ட்டு நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். உங்கள் ஹாரோஸ்கோப் கொடுத்து, ஏதர் எனக்கு இந்த தொழிலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கா, நான் இதில் ஜெயிக்க முடியுமா, இதில் எனக்கு 2ஆம் பாவத்து கூட சம்மந்தப்படுதா, எனக்கு பண வரவுகள் வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 சொல்கிறேன் பாருங்கள். எந்த காலம் வரைக்கும் இந்த கஷ்டம் இருக்கும், இந்த தடங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒருவேளை இந்த கஷ்டம் இருந்ததுன்னா, அந்த கஷ்டம் எனக்கு வழி தராமல் இருக்கிறதுக்கு நான் ஏதாவது மனத்தில் ஒரு மாற்றமோ இல்லைனா ஒரு பரிகாரமோ நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஒரு சிறிய பரிகாரம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு ஒரு பெரிய 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 மாற்றத்தை கொடுக்கும். ஒரு 9 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. நவக்கிரகத்துக்கு டெய்லி போய் தீபம் ஏற்றுங்க. இப்படி ஒரு 9 நாள் ஃபஸ்ட்டு சூரியனுக்கு ஏற்றுங்க. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. சூரிய பகவான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேட்டில் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சூரியனுக்கு, அதுக்கப்புறம் சந்திர பகவானுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய். இது எப்போ ஏற்றணும்? காலையில் போய் ஏற்றணும். ஒருவேளை நான் சாயந்தரம் தான் சார் முடியும், நான் என்னோடய டியூட்டி அப்படி காலையில் 6 o'clock நான் என்னோடய டியூட்டிக்கு போகணும், என்னோடய டைம் அப்படி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்விகள் கேட்குறவங்களுக்கு சாயந்தரம்னா சந்திரன்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சூரியன் சொன்னேன் இல்லையா, சந்திரன்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த மண்டே.
அப்படி ஆரம்பிச்சுக்கோங்க. ஆர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நான் வந்து புதன்கிழமை தான் பார்க்குறேன், நான் வியாழக்கிழமை தான் பார்க்குறேன், வெள்ளிக்கிழமை தான் நான் யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எந்த டேட்டில் இருக்கோ அந்த டேட்லேருந்து நீங்கள் கால்குலேட் வச்சுக்கோங்க. அந்த பிளானட்லேருந்து கால்குலேட் வச்சுக்கோங்க. இப்போது 9 நாள் சூரியன் ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன் குரு வியாழக்கிழமை, சுக்கிரன் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இப்படி இந்த கிழமைகளில் போய் விளக்கேற்றி நல்லா மனசார வேண்டி இஷ்ட தெய்வம் விநாயகர் பெருமானை வேண்டிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 9 நாள் இல்லை அப்படி கண்டினியூ பண்ணுறதுனால பண்ணுங்கள். அந்த பிளானட்டை வந்து ஒரு அலைன் ஆகும்போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வரும். எது ரைட் எது தப்பு, இதில் என்ன முடிவெடுக்கலாங்கிறது உங்களால் புரிய வரும். அதுக்கு ஒரு 10-15 நாள் எடுத்துக்கோங்க. குழப்பமான விஷயங்கள்லாம் அந்த உங்களுக்கு தொழிலில் சிங்க் ஆகிறதுக்கும் இதுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இதுக்கப்புறம் பரவாயில்ல சார் ஓரளவுக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ்.